டன்பளேன் படுகொலை என்ற துயரமான சம்பவம் 1996 மார்ச் 13 அன்று டன்பளேன் படுகொலை என்று அறியப்படும் மிகுந்த துயரமான சம்பவம் டன்பளேன் நகரில் நடந்தது. அன்றைய தினம் தாமஸ் ஹாமில்டன் என்ற நபர் ஒரு பள்ளிக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனெனில் இந்த துப்பாக்கிச் சூட்டில் சிறிய குழந்தைகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் டன்பளேன் பிரைமரி ஸ்கூல் என்ற பள்ளியில் நடைபெற்றது. ஹாமில்டன் பள்ளிக்குள் நுழைந்து உடற்கல்வி கூடத்தில் இருந்த மாணவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இந்த கொடூரமான தாக்குதலில் 16 குழந்தைகளும் ஒரு ஆசிரியரும் உயிரிழந்தனர். மேலும் பல மாணவர்களும் ஆசிரியர்களும் காயமடைந்தனர். இந்த சம்பவத்துக்கு பிறகு தாக்குதல் நடத்திய ஹாமில்டன் தன்னையும் சுட்டுக்கொண்டு உயிரிழந்தார். இந்த நிகழ்வு இங்கிலாந்து முழுவதும் மிகுந்த துயரத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் துப்பாக்கி கட்டுப்பாடு குறித்து மக்கள் தீவிரமாக விவாதிக்க தொடங்கினர். இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு பல பெற்றோர்களும் பொதுமக்களும் இணைந்து துப்பாக்கி சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் என்று கூறினர். இதற்காக ஸ்னோடிராப் கேம்பெயின் என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் பெரிய அளவில் ஆதரவை பெற்றது மற்றும் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் ஏற்படுத்தியது. இதன் விளைவாக இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்தில் துப்பாக்கி சட்டங்கள் கடுமையாக மாற்றப்பட்டன. குறிப்பாக கைத்துப்பாக்கிகளை வைத்திருப்பதற்கான கட்டுப்பாடுகள் மிகவும் அதிகரிக்கப்பட்டன. டன்பளேன் படுகொலை உலக வரலாற்றில் பள்ளி பாதுகாப்பு மற்றும் துப்பாக்கி கட்டுப்பாடு குறித்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு முக்கியமான நிகழ்வாக நினைவு கூறப்படுகிறது.